வணக்கம், வெல்கம் பேக் டு indianmay.com. நான் உங்களோட சனாராம். வாழ்க்கையில நம்ம எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு பத்தல. ஏன்னா நம்மளோட இன்கம் ஜாஸ்தி ஆகுதுன்றப்போ அந்த இன்கம்க்கு தகுந்த மாதிரி நம்மளோட தேவைகளும் சரி ஆசைகளும் சரி ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ ஆன் த ஹோல் பார்க்குறப்போ நமக்கு வரக்கூடிய காசு பத்த மாட்டேங்குது. சரி, இப்படியே தான் போகுமா இல்லை இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இன்கம் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் இன்கம் கிடையாது, ரெண்டு டைப் இருக்கு. அது ஆக்டிவ், பாசிவ். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த எக்ஸாம்பிளை தொடர்ந்து நம்ம 7R தியரி ஆஃப் வெல்த் கிரியேஷன், அதாவது ஒரு 7R இருக்கு. இந்த 7R வச்சு நம்மளால கொஞ்சம் கூட இன்கம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப தூரத்தில் ஒரு சின்ன காலனி மாதிரி ஒரு செட்டப் இருக்குங்க. அதாவது ஒரு 10-15 வீடு இருக்கு. அங்கே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, வராங்க. அங்கே தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அந்த காலனியில் பார்த்தோம் அப்படின்னா ஜோசப், அமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், அவங்களுக்கு வேலை இல்லை. ஸோ இந்த காலனியோட ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் யோசிச்சாரு, சரி நமக்கும் தண்ணி பிரச்சனை இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டேங்கை கட்டிடலாம். ஏன்னா இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு கிணறுல இருந்து தண்ணி கொண்டு வரணும். ஸோ ஒரு டேங்கை கட்டிடுவோம். இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, 2 டேங்க் கட்டிட்டு நீங்க 2 பேரும் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, ஜோசப், அமர், நான் சொல்றதை நல்லா கேளுங்க, இந்த மாதிரி 2 தண்ணி டேங்க் கட்ட போறேன். நம்மளோட ஏரியாவுக்கு எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா இது போதுமா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நீங்க இந்த டேங்கை நிறைக்கணும். நீங்க எத்தனை தடவை டேங்கை நிறைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான காசு உங்களுக்கு தரப்படும். ஸோ நீங்கள் எப்படியும் வேலை இல்லாமல் இருக்கனால உங்களுக்கு ஒரு வேலை செஞ்ச மாதிரியும் ஆச்சு, இன்கம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சுன்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரும் சரின்னு சொல்லியாச்சு. ஸோ ஜோசஃபும் அமரும் பெரிய பெரிய பக்கெட்ஸ்லாம் எடுத்துட்டு தண்ணியை நிறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 வாரம் இப்படியே போகுது. திடீர்னு அமருக்கு தோணுது, இது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நாம இப்படி பக்கெட்டாக கொண்டு போயிட்டு அந்த டேங்கை நிரப்புறதுக்கு இந்த கிணறுல இருந்து அந்த டேங்க் வரைக்கும் ஒரு பைப்லைன் போட்டுட்டோம் அப்படின்னா ஒரே தடவை தண்ணி போயிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு ஜோசப் கிட்ட சொல்றாரு. ஜோசப் இந்த ஐடியா பாரு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. ஜோசப்க்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர், நான் இதே பண்ணிக்கிறேன், நீ ஏதோ பண்ணு, இதுக்கு நிறைய காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அமர் விடலை. அமர் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு டிசைன்லாம் பண்ணி இந்த பைப்லைனை ரெடி பண்ணிடுறாரு. தண்ணியும் போக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஜோசப்க்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் இருந்துடுறாரு அப்படின்னா அவருக்கு இன்கம் கிடையாது. ஆனால் அதுவே நம்ம அமர் சைடு, அவரு உடம்பு சரியில்லைனாலும் சரி, சும்மா லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, பார்ட்டி பண்ணிட்டு வந்தாலும் சரி, என்னனாலும் ஓகே, தண்ணி நிறைச்சிட்டே இருக்கு, அவருக்கு காசு கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ இதுதான் ஆக்டிவ் பாசிவ் இன்கம். நம்மளோட அமர் ஒரு தடவை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாரு, அது அந்த பைப்லைன். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, அவர் அங்கே ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலும் அவருக்கு இன்கம் வருது. இது பாசிவ் இன்கம். ஆனால் நம்மளோட ஜோசப் எடுத்துக்கோங்க, ஆக்டிவ் இன்கம். அவரோட பார்ட்டிசிபேஷன் இங்கே கண்டிப்பாக இருக்கணும். அவர் போகணும், தண்ணி எடுக்கணும், டேங்கை நிரப்பணும், அப்போதான் அவருக்கு காசு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இதோட டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா 5% மக்கள் தான் இந்த பைப்லைன், அதாவது ஒன் டைம் இனிஷியேட்டிவை எடுத்து பண்றாங்க. பாசிவ் இன்கம் அப்படின்னு ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய 95% மக்கள் டிபெண்ட் பண்றது இல்லைன்னா நம்புறது எதை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆக்டிவ் இன்கம் தான். அதாவது நம்மளோட ஜோசப் மாதிரி போய் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் காசு, இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த 7R தியோரினா என்னன்னு சொல்றேன். இதை 2ஆ பிரிக்க போறோம். 7R தியோரிலையும் இந்த ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம் இருக்கு. ஸோ 2R பார்த்தோம்னா ஆக்டிவ் இன்கம் கீழே வருது, மீதி இருக்கக்கூடிய 5R பாசிவ் இன்கம் கீழே வருது. ஸோ ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வரக்கூடிய R என்ன, ரென்யூமரேஷன். அதாவது நம்ம வாங்குற சேலரி இல்லைன்னா சம்பளம். நம்மள முக்கால்வாசி பேர் அதில் தானே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு நாள் லீவ் போச்சு, நம்ம போல அப்படின்னா நமக்கு இன்கம் கிடைக்காது. ஸோ இது ஆக்டிவ் இன்கம். 2வது என்ன, பிஸ்னஸ். பிஸ்னஸ் என்ன சொல்றோம்னா ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சர்வீஸ், ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ நீங்க இந்த சர்வீஸ் எடுத்தீங்கன்னா இவ்வளோ பே பண்ணணும், நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா இவ்வளோ பே பண்ணணும். ஆனால் ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்மளோட கடையை மூடிட்டு நம்ம போய் வீட்டில் உட்காந்துருந்தோம்னா பிஸ்னஸ் நம்ம காசு கிடைக்குமா? ஸோ ரேட் அண்ட் ரென்யூமரேஷன் அப்படின்றது ஆக்டிவ் இன்கம். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு காசு கிடைக்கும். ஸோ இது நம்ம எல்லாருமே நார்மலாக செய்கிற ஒரு விஷயம். நீங்கள் இதோட ஆட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிவ் இன்கம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த 5Rக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன். ஸோ பாசிவ் இன்கம் சைடு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் R என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்ட்.
ஸோ நாம கிட்ட ஒரு வீடு இருக்கு, ஒரு குடவுன் இருக்கு, ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்கு அப்படின்னா அதுல ஸ்பேஸ் இருக்கு. சின்ன ஸ்பேஸ்னாலும் சரி, பெரிய ஸ்பேஸ்னாலும் சரி, ரெண்டுக்கு விட்டுருங்க. நம்ம நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவோம். நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய வீடா இருக்கும், இல்லைன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் ஸ்டே பண்ண வீடா இருக்கும், அவங்க வேற எங்கேயாவது வெக்கேட் பண்ணி போயிருப்பாங்க, மெமரிஸ் இருக்கு அப்படின்றதுனால அந்த ஃப்ளோரை எம்டியா வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ப்ராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் எதுனாலும் சரி அது ரெண்டுக்கு விடுங்க. ஏன்னா இங்க நீங்க மாசத்துல ஒரு தடவை போயிட்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா, எல்லாம் ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டு ரெண்ட் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இது பாசிவ் இன்கம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர். ஸோ உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பிளேசஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்ட் விட்டுடலாம். ரெண்டாவது ஆர் ரொம்ப முக்கியமான விஷயம், ரிட்டர்ன்ஸ். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்க, அதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை எடுங்க. ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான இடத்துலயாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போட்டுக்கலாம். உங்களோட எமர்ஜென்சியை பொறுத்து உங்களோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு, எந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு காசு தேவைப்படும், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், எதுனாலும் ஓகே. பட் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பைசாவை நம்மளோட பீரோல வச்சோம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்டே கிடைக்காது. ஸோ நம்ம இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த பாசிவ் இன்கம் வரணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். பத்தி நிறைய வீடியோஸ் நானே போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க. ரெண்டாவது ஆர் பாசிவ் இன்கம் சைட் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல என்னைக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும், இல்லைன்னா இப்படியே ஸ்டாக்னண்டா போயிடுவோம். மூணாவது ஆர் என்னன்னு பார்த்தோம்னா ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு சலூன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்னோட பார்லர் என்னோட பேர்ல சனாஸ் பியூட்டி சலூன் அப்படின்னு இருக்கு. நல்லா ரீச் இருக்கு, மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, சர்வீஸ் பிடிச்சிருக்கு, தே ஆர் வெரி ஹாப்பி. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா வேற வேற ஊர்ல பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்னாலேயே அங்கே போயிட்டு அதை எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நான் மக்கள்கிட்ட பேசுவேன், நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி இந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க, அதாவது என்னோட பிராண்ட் எடுத்துப்பாங்க, என்னோட லோகோ எடுத்துப்பாங்க, எவ்ரிதிங் வில் பி மைண்ட். ப்ரைசிங்ல இருந்து அந்த குவாலிட்டியில இருந்து எல்லாம் சனாஸ் பியூட்டி சலூன் மாதிரி இருக்கும், ஆனா will be run by someone else. அவ்வளவுதான். இது ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க ஒரு டீ கடை வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பண்ணலாம், ஒரு கேஃபே வச்சிருந்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ உங்களோட பிராண்ட் அது ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அண்ட் என்ன கிடைக்கும் உங்களுக்குன்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது இல்லையா, அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 10 to 15% ப்ராஃபிட்ல இருந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இது ரெப்ளிகேஷன். இது என்ன ஆகும், நாம ஒரு இடத்துல தான் உழைச்சிட்டு இருப்போம், ரொம்ப நமக்கு பதிலா நம்மளோட பிராண்டுக்கு வச்சு வேற ஒருத்தவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது இட்ஸ் a kind of passive income. இதை நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா. பாசிவ் இன்கம் கீழே வரக்கூடிய நாலாவது ஆர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராயல்டி. ராயல்டி இன்கம் அப்படின்றது நாம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ற விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு தடவை இன்கம் கிடைக்கும். ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு மோட்டிவேஷன் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 150 பேஜுக்கு நான் ஒரு புக் எழுதுறேன். இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். இதை நான் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அது பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த 2 நாள் மக்கள் வாங்குறப்ப மட்டும் தான் எனக்கு காசு கிடைக்குமா? இல்லை, எவ்வளோ நாள் கழிச்சு மக்கள் அந்த புக்கை வாங்கினாலும் என்னோட கிரியேஷன் அப்படின்றதுனால எனக்கு அதுல இருந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால கிரியேட் பண்ண முடியும், அது எதுனாலும் பரவாயில்ல. நான் இப்போ புக் அப்படின்னு கொடுத்தது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு ராயல்டி இன்கம் கிடைக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்டை இனிஷியேட் பண்ணி கிரியேட் பண்ணது நீங்க, தட் பிலாங்ஸ் டு யூ. ஸோ அதை மக்கள் வாங்குறப்போ த்ரூவா வாங்கினாலும் சரி, டிரெக்டா வாங்கினாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான இன்கம் கிடைக்கும். ஸோ இது டைப் ஆஃப் பாசிவ் இன்கம். ஸோ நாம டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதாகட்டும், மணி இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், எல்லாமே ஒன்ஸ். ஆனா ஒரு தடவை அதை வாங்குறப்பையும் நமக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ லாஸ்ட் ஆர் நம்மளோட பாசிவ் இன்கம்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்ஸ். ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே எப்படி பைசா கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த ரைட்ஸ் அப்படின்றது கீழே வரும். ஸோ பாசிவ் இன்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் விச் இஸ் ப்ரிடாமினன்ட்லி டன் பை பீப்புள்னு சொல்லலாம். ஸோ நீங்க ரெப்ளிகேஷனுக்காக போகலாம், இல்லைன்னா ரெண்ட் விடலாம் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா. அதை தாண்டி நீங்க அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ராயல்டி இன்கம் வரும், ரைட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் பாசிவ் இன்கம் உங்களோட லைஃப்ல கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஸோ இந்த ரென்யூமரேஷன் அண்ட் ரேட் அப்படின்றது ஆக்டிவ் இன்கம், அது நம்ம லைஃப்ல எப்போ இருந்துட்டே இருக்கும். அதை தவிர்த்து ஒரு அடிஷனா பாசிவ் இன்கம் கண்டிப்பா நம்ம லைஃப்ல இருக்கணும். ஸோ நிறைய வீடியோஸ் நான் பாசிவ் இன்கம் பத்தி போட்டிருக்கேன். ஒரு சில ஐடியாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு ஒரு பிரீஃப் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பாசிவ் இன்கம் பத்தி. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அப்படியே லாக் பண்ணிட்டு போயிடாம டக்குன்னு யோசிங்க. ஜோசப் மாதிரி நம்ம இருக்க வேண்டாம், நம்ம அமர் மாதிரி யோசிக்கலாமே. பைப்லைன் ஒரு தடவை போட்டா ஒரு தடவை இன்கம் வருது.
ஸோ நம்ம வேலைக்கு போகலனாலும் நமக்கு இன்கம் வரணும், உடம்பு சரியில்லைனாலும் நமக்கு இன்கம் வரணும், எங்கேயாவது வெக்கேஷன் போயிட்டு வந்தாலும் நமக்கு இன்கம் வரணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிவ் இன்கம் தான். ஸோ உட்காந்து யோசிங்க, நம்ம எல்லாரும் ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து டேலண்டடாக இருப்போம், நமக்குள்ள நிறைய ஸ்கில்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் சூட்டபிள் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வில் சக்சீட் இன் லைஃப். இட் வில் டேக் டைம். பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொறுமையா இருங்க, கன்சிஸ்டண்டா, அதாவது விட்டுறாதீங்க. ஒரு தடவை பண்ணிட்டு நாளைக்கு விட்டுடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் நமக்கு ரிசல்ட் தெரியாது. ஸோ கொஞ்ச நாள் இப்படி கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான ஃப்ரூட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 7R தியரி ஆஃப் வெல்த் கிரியேஷன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். ஸோ மேலும் நீங்க ஃபினான்ஸ் பத்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஒரு ஒன் ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சைட் பார்த்தோம்னா உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான கோர்சஸ் வந்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போனவங்க டைரக்ட்லி உங்ககிட்ட வந்து பேச போறாங்க. ஸோ நமக்கு வந்து புரியும், ஓகே இது இப்படிலாம் பண்ணலாமா, ஓகே இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா வந்து இது இருக்கும். ஸோ லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். இல்ல நான் இப்பவே நல்ல லெவல்ல தான் இருக்கேன், ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேனாலும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அதை ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்ன queries இருந்தாலும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் கோச்சஸ் வந்து இருக்காங்க. ஸோ எதுக்காக வெயிட் பண்றீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். அடுத்த வீடியோல திரும்ப உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். Father says, my son doesn't know the value of money. Son says, my father has not created enough wealth for me. Past is past. You can't change the past, but you can build the future. 1 million families are building their future with Financial Freedom App. You desire to build. Start your journey to become rich with Financial Freedom App. Be wise, get rich.